ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் கால்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராஜஸ்தானி ஃபேமஸ் டிஷ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடலை மாவு வச்சு ராஜஸ்தான் ஃபேமஸ் சப்ஜி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா செம்ம அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் வைப்போம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லியில், நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள், கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை சேர்த்திங்கன்னா சப்ஜியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சேருங்க. தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால லைட்டாக கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்க, அதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பசந்துட்டுங்க. இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கையில் வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பசங்க எடுத்த மாவை இந்த மாதிரி திரட்டிட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துட்டுருக்குங்க. இதில் நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கிற கடலை மாவை மெதுவாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க வாட்டரில் இந்த கடலை மாவு சூப்பராக வெந்து வரணுங்க. சேர்த்த உடனே கலந்து விட்றாதீங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒட்டி காமிக்கிறேன். ஒன்றோட ஒன்று சேராமல் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த கடலை மாவு ஒரு சரி சூப்பராக வந்துட்டுருக்குங்க. அந்த கேப்பில் சப்ஜிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், காரத்துக்கு ஒரே பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 6 வெள்ளைப்பூடு, இந்த அளவுக்கு இஞ்சிங்க, அதை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 தக்காளி பழம், 2 பல்லாரி, சும்மா ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியே போதும். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சொல்ல மறந்துட்டாங்க, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. கிரேவி செய்யும்போது இந்த வாட்டரை ஊற்றிக்கலாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி கிரேவி செய்யறதுக்கு நல்லா ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறேங்க. நல்லா புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், சப்ஜிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நம்ம சேர்த்துருந்த மசாலாத்தூள் தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்ஜி செய்யறதுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம சப்ஜியில் சேர்க்கறதுக்கு வாட்டாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்யூபாக கட் பண்ணிட்டாங்க. நம்ம சப்ஜியில் ஊறி வரும்போது எடுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க.
அடிக்கடி நம்ம வெஜிடபிள்ஸ் ஊற்றி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ சப்ஜி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடலை மாவு சப்ஜி செய்யறதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். நான் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வத்தலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்குறாங்க. இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சூப்பராக சேர்த்து பொரிஞ்சிருச்சுங்க. அரைச்சி எடுத்த வெங்காயம், தக்காளி, சோம்பு அதோட பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வடை போக நல்லா கொதிச்சு வரட்டுங்க. வெங்காயம் தக்காளிப்பெல்லாம் எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். கூடயே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம். எல்லாத்தோட ராஸ்மெல்லும் சூப்பராக போய் வெங்காயம் தக்காளி பழத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சையாக அரைச்சி சேர்த்துருந்து வெங்காயம் தக்காளி பழத்தோட பேஸ்ட்டு சூப்பராக இதோட பச்சை வடை போய் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த டைமில் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி தயிரில் மிக்ஸ் பண்ணி எடுத்த மசாலா தூள் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். கடலை மாவு வேக வைக்கும் போது எடுத்துருந்த தண்ணியை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. அந்த வாட்டரையே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்ஜிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிப்பாக சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து கடலை மாவு இப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவியில் நல்லா ஊறி வரும். சப்ஜியும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகி வரும். இப்போது கிரேவியில் நல்லா ஊறி வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பாருங்கள். காணாதுன்னு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் உப்பும் காரம் பார்த்தேங்க. காரம் பெர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் காணாது. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கஸ்தூரி மேத்தி, இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த கடலை மாவு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு கிரேவியில் ஊறி மீல் மேக்கர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கடலை மாவில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ராஜஸ்தான் ஃபேமஸ் டிஷ்ஷையும் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்பாத்தி கூட சாப்பிடாது சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ராஜஸ்தான் ஃபேமஸ் கடலை மாவு சப்ஜி. இப்போ ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக மல்லியில் மிளத்தி விட்டு இறக்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.